ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோறு வடித்த கஞ்சி தண்ணியை தூர ஊற்றாமல் நம்ம ஒரு சூப்பரான ரசம் பண்ணலாம். அந்த கஞ்சி தண்ணி கட்டியாக இருந்தால் அதை கலக்கி கொஞ்சம் தண்ணி மாதிரி எடுத்துடுங்க. இப்போ அதுக்கு கூட ஒரு 5-6 தக்காளி பழம், அது நல்லா பழுத்த தக்காளி பழமாக இருக்கட்டும், கை வச்சு நல்லா பிசைஞ்சு அதில் இருக்கக்கூடிய தோலையெல்லாம் எடுத்துருங்க. அவ்வளவும் தோலாக இருந்தால் நம்ம சாப்பாடில் விட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்காது, அதனால் தோலை எடுத்துருவோம். இப்போது நம்ம காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா போட்டு சேர்த்துருவோம். இனி இதுக்கு கூட ஒரு நிறைய மல்லிக்கீரை, ஒரு 5-6 கருவேப்பிலையில், இனி ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் போட்டு அதை நல்லா கை வச்சு பசைஞ்சு ஒன்று ஒன்றா உதிர்ந்து வாரது மாதிரி கை வச்சு பசைஞ்சு பண்ணிடலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான உப்பும் போட்டுருவோம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் தான் இந்த ரசத்துக்கு நல்ல மணத்தை கொடுக்கும். நான் போட்டது கரெக்டாக இருக்குது. உப்பு புளியெல்லாம் சரி பார்த்துடுங்க. எங்கள் வீட்டில் இந்த ரசம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரியா, நான் தட்டில் வச்சு உங்ககிட்ட காமிக்கலான்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பெரிய பையன் அதை எடுத்து குடிச்சிட்ருக்குறான். சரி, என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு பொரிச்ச மீன் தான் செம்ம காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். சரியா, பாய்.